ஹலோ மை டார்லிங்ஸ், இன்னைக்கு ஒரு முக்கியமான மேட்ரை பத்தி பேசலான்னு வந்தேன். நான் உங்க மிருனி லாவண்யா, நீங்க பாத்துட்டு இருக்கிறது மிலா மைண்ட். வாங்க டீடைலா பேசுவோம். நீங்க ரொம்ப நல்லவரா இருந்தா வாழ்க்கை உங்களை ரொம்ப கஷ்டமா சோதிக்கும். ஏன் தெரியுமா? சில பேர் இருக்காங்க, எல்லார்கிட்டயும் நல்லா நடந்துப்பாங்க, யாருக்கும் கெட்டது நினைக்க மாட்டாங்க. ஆனா அவங்களதான் ரொம்ப ஈஸியா காயப்படுத்துவாங்க. நீங்க அப்படியா இருந்தா இது உங்க கதை தான். சைக்காலஜிக்கலா இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நல்ல மனசு உள்ளவங்க ரொம்ப எம்பத்தட்டிக், அதாவது ரொம்ப அனுதாப உணர்வு உள்ளவங்க. மத்தவங்களோட உணர்வுகளை அவங்க ரொம்ப ஆழமா உணர்வாங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க ஓன் பவுண்டரிஸ ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்க. அதை பத்தி சுத்தமா மறந்துருவாங்க. முக்கியமா நம்ம பசங்க when they are in காதல். சைக்காலஜி சொல்லுது, when you don't say no for anything, நீங்க நோ சொல்லலனா people assume yes is unlimited. அதாவது நீங்க எப்பவுமே எஸ் மட்டும் தான் சொல்லுவீங்கன்னு மத்தவங்க நினைக்க தொடங்கிடுவாங்க. உங்களோட சைலன்ஸும் கைண்ட்னஸும் எல்லாருக்கும் ஸ்ட்ரெங்தா தெரியாது, சிலருக்கு அது வீக்னஸா தெரியும். நல்லவங்களா இருக்கிறது தப்பு இல்ல, ஆனா எல்லாருக்கும் ஆக்சஸ் கொடுக்கிறது தான் மிகப்பெரிய தப்பு. திங்க் அபவுட் இட். சொன்னது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே நீங்க யாரை நம்பி மாட்டீங்கன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் வாழ்க்கையோட சுவாரஸ்யமான ரகசியங்களை தெரிஞ்சுக்க மிலா மைண்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை டார்லிங்ஸ்.